200 படைப்போம் வரலாறுன்னா 50க்கு முக்குச்சு. எப்ப என்ன பண்ணீங்க, என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்க? நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒத்துக்கணுங்க, விஜய் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் உண்மைதான். மற்றவங்களாம் வந்து வெளில வந்துட்டு வீட்டுக்குள்ள போய் சேரணும், அவர் ஏற்கனவே வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. ஸோ ஒரு அமைச்சர் வீடுங்க 19 ஓட்டுங்க, எல்லாரும் ஓட்டும் மேக்சிமம் தாவேக தாங்க போயிருக்குது. திமுக போட்டிருக்கேன் என் ஓட்டு, திமுகவுடைய மினிஸ்டர் வீட்டுல 10 ஓட்டு தாவேகாவுக்கு போயிருக்குன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. நான் பேர் சொல்ல விரும்பல. சோசியல் மீடியா காலம் வளர்ந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இன்ஸ்டாகிராமால மட்டும்தான் தாவேகா ஜெயிச்சாங்கன்னு சொல்றது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியலன்னு அர்த்தம். ஆமா, அந்த எதிர்ப்பை வந்து விஜய் வந்து கொடுத்தாரு இல்லையா, அந்த விமர்சனம் வச்சாருல்ல, அது சரியா எங்க கவுண்டரே பண்ணல. இனிமே வந்து தாவேகாவை நோக்கி தான் அரசியல் இருக்கும். தாவேகா எதிர்ப்பா, தாவேகா 5 வருஷத்துக்கு, ஆமா தாவேகா எதிர்ப்பா, தாவேகா ஆதரவான்னு இருக்கும். 29 மட்டும் 40 தாவேகா கொண்டு அடிச்சது முடிஞ்சது. தமிழ்நாட்டில் தேசிய திராவிட கட்சிகளுடைய தடையுமே அழிஞ்சு போயிடும். திமுகவுடைய கலைவாய்வு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. இதுல என்ன நடந்திருக்கு? இதுல வந்து அவர்கள் தோல்விக்காக பேசியிருக்காங்க. அது என்ன பேசுனாங்க? இல்லை, இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது திமுக வந்து ஜென்சி மீட்டிங்லாம் போட்டாங்க இல்லையா, ஜென்சி மீட்டிங்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2வது தேவை தான், ப்ரையாரிட்டி அளவில் அது முதன்மையான விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கலாய்வுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து இதில் வந்து 36 பேர் கொண்ட குழு ஒன்று வந்து அமைச்சிருந்தாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்தை சேராத நபரை பொறுப்பாளராக போட்டு அவங்க கிட்ட வந்து அந்த ஆய்வறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கணும், அவர் அதை விசாரிப்பார். இப்போ பரந்தாமன் இருந்தாங்கல்ல, அவர் சென்னையை சேர்ந்தவர், அவர் இங்கே எக்மோரில் போடல, அவர் வேறொரு தொகுதிக்கு போட்டாங்க. பருத்திலும் சிறுதி இருக்கிறார், அவர் வேறொரு கோயில் தொகுதிக்கு போடுறாங்க. அப்போ அங்கே நீங்கள் போடும்போது ஒரு தொகுதியில் இருக்கிறவங்களும் அந்த தொகுதி ஆட்கள்கிட்ட பேசுகிறத விட வேற தொகுதி ஆள்கிட்ட மனம் விட்டு உண்மையை பேசுவாங்க. இப்போ அதனால தான் திமுகவோட தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ அடுக்கடுக்காக வெளியாகி அதிர்ச்சியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அதில் முதன்மையான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சராக இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத கணிக்க தவறி இருக்கிறோம். நம்ம முன்பே கணிக்க தவறி இருக்கிறோம், அல்லது கணித்த அந்த கணிப்புகளை சரியா போய் தலைமை கிட்ட சொல்ல முடியல. இதுவும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் சொன்னாங்க, தலைமை கொண்டு போக இல்லாமல் தடுத்துட்டாங்க, அப்புறம் முட்டுக்கட்டை போட்டாங்க. அதில் முக்கியமான ஆள், அதில் இந்த வாட்டி சின்னாபின்னமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சேகர் பாபு தான். இனிமேல் என்ன அழுதாலும் வாய்ப்பில்லை ராஜா தான். அந்த அளவுக்கு சென்னையை நாசம் பண்ணிட்டார் சேகர் பாபுன்னு எல்லாரும் கொதிச்சு போய் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக பாருங்க, முதலமைச்சர் தொகுதி தோத்து போயிருக்குது. 2 தான் மிஸ் ஆயிருச்சு தாவேக்கா அடிச்சு. ஒன்று சேகர் பாபு துறைமுக தொகுதி, அதுவும் கொஞ்சம் ஓட்டு தான். அப்புறம் துணை முதலமைச்சராக இருந்த ஐயா உதயநிதி தொகுதி. இந்த 2 தவிர மிச்சம் எல்லாருமே தாவேகா. கிட்டத்தட்ட அதுவும் தாவேகா மாதிரி தான். அந்த அளவுக்கு வந்து ஸ்வீப் பண்ணி வந்திருக்கிறாங்க. திமுகவோட கோட்டையை நுறுக்கிட்டாங்க. அப்போ அதை ஏன் நீங்கள் கணிக்காம முடியாமல் போச்சு? அதுக்கு காரணம் ஐயா சேகர்பாபு போன்றவர்களாம் உட்கட்சி ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டினது, பரந்தாமன் அவர்களை போட்டு காலி பண்ணது, உள்ளடி வேலை பார்த்து காலி பண்ணது, இப்படி எல்லா காலி பண்ண வேலையும் பண்ணதுனால தான் திமுக படுதோல்வியை சந்திச்சிருக்குது. இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. சென்னை படம்ல இந்த ரீசன். பெரும்பாலான ரீசன் என்னன்னா, பெண்ணை நம்பினது. பெண் நிறுவனம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்பா ஆய்வறிக்கை, அவங்க சொல்லிட்டாங்கப்பா 10%, 5%, 20% தான் பண்ணிட்டாங்க. ஆனால் மக்கள் மனநிலை என்ன வேற மாதிரி இருந்திருக்குது. அப்போ ஒன்று பெண் நிறுவனம் பொய் பேசியிருக்கணும், அல்லது பெண் நிறுவனத்துக்கிட்ட மக்கள் உண்மை சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தான் ராஜா, உங்களுக்கு தான் சார் அப்படின்ட்டு இருப்பாங்க. போன பிறகு இன்னொரு தடவை ஓட்டு கேட்டு வரட்டேன், நான் டிவிக்கு குத்திட்டு போக போகிறேன் மக்கள் கூட காலில் இருந்திருக்கலாம். இப்போ என்னை பொறுத்த நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இதை ரெண்டு விதமாக பகுப்பாய்வு பண்ணணும்னு விரும்புகிறேன். ஒன்று, திமுகவோட தோல்விக்கு விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு பிரதானமான முக்கியமான காரணம் தான், அதை நான் மறுக்கலை. அதை விட மிக முக்கியமான ஒரு காரணம் திமுக ஆட்சியின் செயல்பாடுகள், அதை அவர்கள் எதிர்கொண்ட விதம். ஏங்க, சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் ரிப்பன் பில்டிங் வாசலில் தூய்மை பணியாளர்கள் பல நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஒரு முதலமைச்சரை கூலி திரைப்படம் பார்க்க அது வழியாக போகாமல் வேறு வழியாக கூப்பிட்டு போய் ஃபோட்டோ போட்டிங்கன்னா
மக்கள் என்ன நினைப்பான்? அன்னைக்கே எல்லாரும் படிச்சு சொன்னோம், ஏங்க இது சரி கிடையாதுங்க, தப்பா இருக்குங்கன்னு சொன்னோம். கேட்கல. கொளத்தூர் தொகுதிக்கு எவ்வளவோ பண்ணீங்க. ஆனா ஒன்னா நம்ம ஐயா சேகரபாபு கூட்டின்னு போய் டான்ஸ் ஆட வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏங்க இதெல்லாம் வேடிக்கையா இருக்குங்க, பண்ணாதீங்கன்னு. கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சிக்காரனை போட்டு தாக்குன்னு தாக்குனாரு. கூட்டணியில் இருந்தாருங்க அண்ணன் வேல்முருகன். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ்ல தான் மந்திரங்கள் ஓதணும், கோயிலில் தமிழ்லன்னு சொன்னதுக்கு சட்டமன்ற வளாகத்துக்குள்ள நீ ஒருத்தன் தான் தமிழ்னு பேசுற, கம்முன்னு போயா அப்படின்னு வேல்முருகன் எதிர்த்து பேசுறது சேகர்பாபு. இதை பதிவு பண்ணது அண்ணன் வேல்முருகன். இதை மறுக்க முடியுமா? கூட்டணி கட்சிகளை மதிக்கல, கட்சிக்காரனை மதிக்கல, தொண்டர்களை மதிக்கல அப்படின்னா இந்த கதி தான் நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல என்னன்னா, தாவேகாவனுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கும், விஜயனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்க எங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்க வழங்கின மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள இவங்க சரியா வழி நடத்தல. உங்களுக்கு கிடைக்கலையாமா, நான் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரமா, உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க உள்ள இழுத்துருக்கணும்ல. அந்த வேலையை திமுக செய்யல, அல்லது செஞ்சும் ரெஸ்பான்ஸ் வரல. குறிப்பாக பெண்கள் மத்தியில் இந்த ஆட்சிக்கு எதிர்ப்புகள் நிறைய உருவாயிருக்குது. ஆனால் இவங்க தரப்பு என்னன்னா, நாங்கள் பெண்கள் உரிமை தொகை கொடுத்தோங்க, புதுமை பெண் திட்டம் கொடுத்தோங்க, இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன சிக்கலாயிருச்சுன்னா, எதிர்கட்சிகளாக இருந்துங்கன்னு எடப்பாடி பழனிசாமி, சீமானு, அண்ணாமலை, ஏன் சவுக்கு சங்கர் கூட எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாரும் எதிர்கட்சியாக இருந்து திமுக விமர்சனம் பண்ணாங்கல்ல, அதை ஒட்டுமொத்தமா அறுவடை பண்ணது ஐயா விஜய் தான். அவரும் பண்ணாரு, விமர்சனம் பண்ண மறுக்கல, அவரும் திமுகவை சாடினாரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணாரு. சில முட்டுக்கட்டைகள் திமுக போட்டாங்க, சிலது அவரும் கொஞ்சம் செயற்கையா பண்ணாரு. ஒரு பக்கம் இருக்கட்டும், கிடைச்ச இடத்துல பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனா இவங்க பண்ணது இவங்களுக்கு போகல. எடப்பாடி பண்ண உழைப்ப, சீமான் பண்ண உழைப்ப, ஐயா அண்ணாமலை பண்ண உழைப்ப ஐயா விஜய் அவர்கள் பண்ணல. ஆனா ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு இருந்த கிரேஸு, அவருக்கு இருந்த மக்களுடைய ஆதரவு, அவர் திரையுலகத்துல ஒரு 4 நூற்றாண்டுகால உழைப்பை கொட்டினாரு. அதை இப்படியே இங்க அறுவடை பண்ணிட்டாரு. இதன் பிறகு அந்த கட்சி கொள்கைகளை வகுத்து கொண்டு அது நடைபெறுதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும், அது வேற. ஆனா இன்னைக்கு திமுகவோட தோல்விக்கு காரணம் என்ன? நீங்க உங்கள் ஆட்சியின் மீதான செயல்பாடுகளை, நிறை குறைகளை பற்றி ஆராய வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது. இதுல முக்கியமா இன்னொரு சப்ஜெக்ட்னு பேசியிருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியினுடைய சீனியர்ஸோட குரலை கேட்கல. நீங்க பதவி கொடுக்கணும்னு கேட்கலங்க, அவங்க பேசுறதே கேட்கலங்க. மதிக்கல ரெண்டுமே ஒண்ணுதானே. ஐபி இருக்கிறார், திண்டுக்கல்ல ஐபி இருக்கிறாரு, பெரியசாமி, மிக முக்கியமான ஒரு நபர். அவரால் ஒரு விஷயத்த அண்டர் முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்க முடியல. அவர் ஒரு ஃபைலை பத்தி பேசுறாருங்க, இது ஏங்க மறைச்சு பேசிக்கிட்டு, அப்ப இருந்த உதயச்சந்திரன் அவர்கள் தாங்க நிழல் முதலமைச்சராக இருந்தாருன்னு சொல்றாங்க. அதிகாரிகள் ஆட்சி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதிகாரிகள் ஆட்சி நடந்ததுனால ஆட்சியில இருக்கிற மக்களுக்கும் பிரச்சனை, உட்கட்சியில் இருந்த தலைவர்களுக்கும் பிரச்சனை. என்னையா நான் மீட் பண்ணுவேன்னு சொல்ற? நான் சொல்றது தாங்க அதிகாரி பேசியிருப்பாங்க. அது கட்சிக்கும் கெட்ட பேரு, ஆட்சிக்கும் கெட்ட பேரு. அதனாலதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்க, இங்க அந்த பவர் சென்டர் இந்த பவர் சென்டர்லாம் இல்ல, ஒரே பவர் சென்டர் தான். ஏன்னு சொல்றாங்கன்னா, போன ஆட்சி விமர்சனம் இருந்துச்சு. ஐயா ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், அம்மா துர்காசன் ஒரு பவர் சென்டர், ஐயா சபரிசன் ஒரு பவர் சென்டர், ஐயா உதயநிதி ஒரு பவர் சென்டர், அவர் ஃப்ரெண்ட் ரத்தீஷ் ஒரு பவர் சென்டர். எத்தனை பவர் சென்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பெல்லாம் இங்க இல்லைன்னு ஏன் அவர் மறுத்தாருன்னா, போன ஆட்சி மீதான விமர்சனம் அது. அப்போ கட்சிக்குள்ள இவங்க இன்னைக்கு இந்த விஷயங்களை குறித்து பேசியிருக்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு கட்சிங்கிறது அப்படிதான் இருக்கணும். இப்போ தாவேக்கு என்ன பண்றாங்க? சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? ஜெயிச்சாங்க, மினிஸ்டர் ஆனாங்க, எம்எல்ஏக்கள் ஆனாங்க, நேற்று ஒரு கூட்டம் போட்டுருக்காங்க. அந்த கூட்டத்துல எல்லாரையும் வரவழைச்சு, எல்லாரையும் அரவணைச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா அது ஒரு முக்கியமான கூட்டம். ஏன் நான் முக்கியமான கூட்டம்னு சொல்றேன்னா, இருக்கிற கட்சி தோல்வி குறித்து பேசுறது பிரச்சனை கிடையாது. ஜெயிச்ச பிறகுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் வேகமா ஓடு, ஜெயிச்ச பிறகு இன்னும் வேகமா ஓடுன்னுவாங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் லூஸ் சொல்லி முடிச்சு போயிடும், வெற்றியை நிலைநாட்டு. ஆமா. அப்ப என்னன்னா, இப்போ உங்களுக்கு அதிமுக சேர்றாங்க, திமுக சேருவாங்க, எங்கிருந்து வேணா சேருவாங்க. அப்ப சேர்றவங்க நீங்க எப்படி அடாப்ட் பண்றீங்க?
உங்கள் கட்சியை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க? இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து தொகுதியவே ஒரு மாவட்டமாக அறிவிச்சு வேலை பார்த்தாங்க 26ல். நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது. விசிகாவும் அதை பண்ணாங்க. இப்போ இவங்களும் அதை பண்ண போகிறதா சொல்லி பேசிக்கிறாங்க. 132 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. அப்போ அதை இவங்களும் திருப்பி கையில் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் அதிகார பரவலாக தான் கட்சிக்குள்ளே பண்ண முடியும். ஒரு இடத்துல போய் குவியாது, அதிகாரத்தை நீங்கள் பரவலாக்கலாம். அந்த மாதிரி வேலைகளை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை இன்னைக்கு திமுக தோல்வியின் மீதான பகுப்பாய்வாக பார்க்குறாங்க, அவங்க வெற்றி பகுப்பாய்வாக பார்க்குறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் வச்சுக்கோங்க. ஆனால் திமுக அது இன்னும் வீரியமாக பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் திமுக நிலைச்சு நிற்க முடியும். இன்னைக்கு சொல்கிறாங்க, தாவேக்காவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய 2 கட்சியாக நான் பார்க்கறது ஒன்று திமுக, ஒன்று நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்க 2 பேர்கிட்ட தான் ஐடியாலஜிக்கலாக ஒரு பிடிமானம் இருக்குது. மற்றவர்கள்ட்ட அது பெருசாக இல்லை. தத்துவம் இல்லாத கட்சி என்ன ஆகுங்கிறதுக்கு பெரிய உதாரணம் ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, ஒன்று அதிமுக. இந்த 2 கட்சி தான். 2 பேரும் எப்படி மாறிடுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போது அதை தாவேக்க அப்படி சமாளிக்க போகிறாங்க, திமுகவும் நாம் தமிழர் கட்சியை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். குறிப்பாக நம்ம திமுக பற்றி பேசுகிறோம், ஏன்னா அது வலிமையாக வாய்ந்த கட்சி, எனக்கு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ திமுக வந்து தோல்விக்கான விஷயங்களை ரொம்ப லேட்டாக தான் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இது இன்னுமே சீக்கிரமாக பண்ணணும். அட் த சேம் டைம் அரசு மீதான விமர்சனங்களை இன்னுமே ஷார்ப்பனாக வைக்கணும். எப்போ பார்த்தாலும் சோப்பா மாடல், அந்த மாடல், இந்த மாடல் பேசுறதை விட்டுவிட்டு எது ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டு. பிஜேபி எடுத்து நீங்கள் அரசியல் பண்ணீங்கல்ல, அந்த அரசியலை பண்ணிக்கிட்டே அதை ஒரு பண்ணலான்னு பேசணும், அல்லது அதை நோக்கி அவர் நகர்த்தணும். அதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா எனக்கு பெருசாக தெரியல. இப்போ அவங்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா போன முறை அவங்க இருந்ததுக்கு காரணம் மீடியா ஒரு பெரிய உதவி பண்ணாங்க. இந்த முறை இப்படி மீடியா ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலை நோக்கி தான் ஒவ்வொரு மீடியாவும் நகரும். இன்னொன்று, அப்போயாச்சும் பிரச்சாரத்தினப்போ தான் பாட்டு போடுவாங்க. இப்போல்லாம் அவர் எப்போ வந்தாலும் பாட்டு போட்டு தான் ஆகணும். இப்போ சிங்கப்பண்ணிக்கு ஒரு பாட்டு போட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்க. அப்போது மீடியாக்கள் அதை விரும்ப ஆரம்பிப்பாங்க. இனிமேல் வந்து தாவேக்காவை நோக்கி தான் அரசியல் இருக்கும். இப்போ தாவேக்கா எதிர்ப்பா, தாவேக்கா 5 வருஷத்துக்கு, ஆமாம், தாவேக்கா எதிர்ப்பா, தாவேக்கா ஆதரவான்னு இருக்கும். அது எப்போ மாறணும்னா 29லேயே கூட மாறலாம். இப்போ 29ல் மட்டும் 40 தாவேக்கா கொண்டு அடிச்சது முடிஞ்சது. தமிழ்நாட்டில் தேசிய திராவிட கட்சிகளுடைய தடையுமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா இன்னைக்கு 32 MP இருக்கிறாங்க திமுகவுக்கு, ராஜ்யசபாவோட சேர்த்து. அதை காலி பண்ணாருன்னா நேஷனல் பாலிடிக்ஸே முடிஞ்சுதுங்க. ஒரு கட்சியினுடைய தேசிய அரசியல் நீங்கள் காலி பண்ணீங்கன்னா அந்த கட்சி அழிவுப்பதை நோக்கி நகருதுன்னு அர்த்தம். அது திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. பட் அதை பண்ணியிருக்கிறாரு ஐயா, கலைஞர் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதை பண்ண முடியுமான்னு தெரியல. அவருக்கு இருந்த அனுபவம் உதயநிதிக்கு அவர்களுக்கு இருக்குமா? அப்போ அதை நோக்கி நகரணும். குறிப்பாக திமுகவுக்கு வெளியில் நான் விசாரித்த வரைக்கும் மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுடைய இந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப வீரியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தடுத்து குடும்பத்திலேயே அதிகாரத்தை கொடுத்ததுனால அந்த எதிர்ப்பு ஓட்டா மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த எதிர்ப்பை வந்து விஜய் வந்து கொடுத்தாரு இல்லையா, அந்த விமர்சனம் வச்சாருல்ல, அதை சரியாக எங்கள் கவுண்டரே பண்ணலை. எப்படி பண்ணியிருக்கணும், எப்படி பண்ண முடியுன்றது பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தாத்தா, அப்பா, பேரன், இப்போ அடுத்து இன்பநிதியும் வரப்போறான்னு சொல்கிறாங்க. சினிமாவில் நுழைச்சிட்டாங்க, இப்போ அடுத்து வரப்போறாங்க. அப்போது உங்களுக்கு இங்கே என்ன விஷயம்னா, நீங்கள் அதை எப்படி கவுண்டர் பண்ண போகிறீங்க? அந்த கவுண்டரோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது உங்கள்கிட்ட? குடும்ப அரசியலை நீங்கள் ஒரு நாளும் நியாயப்படுத்தவே முடியாது. அப்போ நீங்கள் அதை தாண்டி நியாயப்படுத்தணும்னா நீங்கள் சாதனைகளை புரிஞ்சுருக்கணும், ஊழல் இல்லாமல் இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். உங்கள் மினிஸ்டர் ஓஷி பஸ் தானே அப்படின்னு பேசுறது, தள்ள தட்டுறது, எஸ்சி தானம்மா நீ அப்படின்னு கேட்குறது, இப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ணீங்கல்ல. அதனால் இப்போ வந்து மக்கள் வந்து இப்படி வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா காலம் வளர்ந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்ஸ்டாகிராமால் மட்டும்தான் தாவேக்கா ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரிலன்னு அர்த்தம். அரசியல் அறியாமை, ஒரு கவர்ச்சியால் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, கவர்ச்சினா அதில் சில காரண காரியங்கள் இருக்குது, அதை நான் மறுக்கலை, அது என் பார்வை வேறு. ஆனால் இன்ஸ்டாகிராமால் மட்டும்தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல வேண்டாம். சரி, எத்தனை யங்ஸ்டர்ஸ் ஜென்சி ஓட்டு போட்டிருப்பாங்க? 1.25 கோடி ஜென்சியா? கிடையாது. ஒரு 6 லட்சம் 7 லட்சம் இருப்பாங்க. சரி, மிச்சம் 1 கோடி பேர் எப்படி ஓட்டு போட்டான்? அது 1 கோடி பேர் எங்கேருந்து ஓட்டு போட்டான்? திமுக போட்டிருக்கேன் என் ஓட்டு. திமுகவுடைய மினிஸ்டர் வீட்டில் 10 ஓட்டு தாவேக்காக்கு போயிருக்குன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். நான் பேர் சொல்ல விரும்பல. எப்படி போச்சு? உன் கட்சிக்கு ஓட்டு. இப்போ நிறைய பேர் என்ன பேசியிருக்கிறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. முன்னாள் அமைச்சர் மூர்த்தி பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? யோ, திமுக காரன் தான் என் காரணம். உன் வீட்டில் இருக்கிற ஓட்டே வரலையா முதல்ல நமக்கு?
ஒரு அமைச்சர் வீடுங்க 19 ஓட்டுங்க, எல்லாரும் ஓட்டும் மேக்சிமம் தாவேக்கா தாங்க போயிருக்குது. சிஜியே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் தாவேக்காக தான் போட்டோம், எப்படியும் அவங்க தோத்துருவாங்கன்னு போட்டு ஜெயிச்சுட்டுக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. தோக்கிற கட்சிக்கு போடுற மனநிலை கூட மக்கள்கிட்ட இருக்கு பாருங்க. ஏன் இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போடலன்னு தெரியல எனக்கு, ஆனால் இவங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்திருக்குது, கட்சி குடும்பத்துக்கார மனநிலை ஒரு பக்கம் இருந்திருக்குது. அதை கூட நீங்க அவதானிக்கல. அப்ப என்னதான் வேலை பார்த்தீங்க? மமதை, போதை, கவர்ச்சி, விளம்பர அரசியல், வெற்றி பெற்றோம் அந்த ஒரு கர்வம். எப்பயுமே ஆணவம் வந்து உங்களை அழிக்கும். சந்தானம் சொல்ற மாதிரி தான், ராணுவ சத்தை விட ஆணவ சத்தம் தான் அழிக்கண்டா அதிகண்டா அப்படின்னு சந்தானம் ஒரு படத்துல அந்த மாதிரி ஆணவ போக்கோடு இருந்தாங்க. 200 படைப்போம் வரலாறுன்னா 50க்கு முக்குச்சு. எப்போ என்ன பண்ணீங்க? என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்க? இன்னொன்று, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைங்க அப்படின்னாரு. சரியா கவுண்டர் பண்ணலங்க. சீமான் கவுண்டர் பண்ண அளவுக்கு கூட திமுக பண்ணலைங்க, விஜய் அவர்களையோ தாவேக்காவையோ. அப்போ ஹேண்டில் பண்ணுறது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கணும். வெறும் இன்ஸ்டாகிராமால் வந்துட்டாங்க, அது இன்ஸ்டா ஆச்சு அந்த ஆச்சுன்னு பேசுறதுனால பலன் கிடையாது. பேசிட்டே போகலாம், மக்கள் எடுக்காமல் போயிட்டே இருப்பான். பார்ப்போம். முக்கியமாக பெண்கள் ஓட்டால தான் வெற்றி பெற்றாங்க தாவேக்கானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக பேசப்படுது. அது காரணம் என்னவா இருக்கும்? இத்தனைக்கும் அவங்களும் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் செஞ்சாங்க, இலவச பேருந்து அப்படி நிறையா பண்ணாங்க. அதை தாண்டி இவருக்கு ஓட்டு வேண்டியது காரணம் என்னவா இருக்கும்? நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒத்துக்கணுங்க, விஜய் அவர்கள் சொல்றது ஒரு விஷயம் உண்மைதான். மற்றவங்களாம் வந்து வெளில வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் சேரணும், அவர் ஏற்கனவே வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாரு. ஸோ எல்லா விதமான பெண்களுக்குமே விஜய் அவர்களை பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்டு பையன்ற ஒரு உணர்வு வந்து அவர் ஏற்கனவே செலுத்திட்டாரு, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சினிமா கேரியர். அதை மறுக்க முடியாது. அந்த கரியரில் உச்சத்தில் இருந்த நடிகர் தான், மறுக்க முடியாது. அப்போது அதை வந்து அவர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு அது ஒன்று, பெண்களோட விழுந்ததுக்கு. அதை கணிக்க தவிச்சிட்டாங்களா? அதை கணிக்கவே திமுக தவறிடுச்சு. அதுதான் எங்கள் பிளண்டர் மிஸ்டேக்கு. இன்னொன்று, நீங்கள் பண்ணதை திரும்ப 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 சொல்லி சொல்லி காமிச்சிங்க. இன்னொன்று, உங்கள் பயத்தின் வெளிப்பாடு தான் 5000 ரூபாய் போட்டது இறுதி நேரத்தில். அதையும் விஜய் வந்து தகர் தெரிஞ்சிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, நீ எலெக்ஷன் டைம்ல 5000 ரூபாய் போடுற, அப்போ பயந்துட்ட, தோல்வி பயம் வந்துருச்சு. இன்னொன்னு சொல்லிட்டாரு மக்கள்கிட்ட, வாங்கிக்கங்க, விட்டுறாதீங்க, வாங்கிட்டு ஓட்ட விசில்ல போடுங்க. அப்போ மக்கள்கிட்ட விஜயருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கணும் நீங்க கணிக்கல. உங்க உளவுத்துறை தூங்கிட்டு இருந்திருக்குது, இன்டெலிஜென்ஸ் தூங்கிட்டு இருந்திருக்குது. தலைவரை இந்த பக்கம் பாரார், அந்த பக்கம் தேர்தல் தலைவரை, விஜய் எல்லாம் அங்கே இல்லவே இல்லை தலைவரை சொல்லியிருப்பாங்க போல. ஆனால் எப்போ உளவுத்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு அதெல்லாம் பேசாது, தர்மம் எதிராக பேசாது, பயப்படுவாங்க, எதுக்கு எதிராக பேசி வம்பூலாக்கணும். அப்போது பெண்களுடைய ஆதரவு வந்து கணிக்க தவறுனதுங்கிறது ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கு. வந்ததுக்கு காரணம் வந்து ஒன்று அவர் மீதான அந்த நாயக பிம்பம் ஒன்று, இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த ஆட்சியில் நடந்த பிரச்சனைங்க தாங்க. பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நடந்துச்சுல, இப்போது அண்ணா நகர் பிரச்சனை, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை, எஃப்ஐஆர் லீக் ஆனது, இதெல்லாம் என்ன ஆகும்னா பெருசாக மாற்றப்பட்டுச்சு. பெரிய பிரச்சனை தான் அது, அது ரொம்ப ஃப்ளாஷ் ஆச்சு. ஈவன் தோ யூ ஹவ் கண்ட்ரோல்டு த மீடியா, நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணியும் கூட அது பெருசாக மாறுனுச்சு. அதுக்காக சமூக ஊடகங்கள் தான், உங்களை போன்ற யூடியூப் மீடியாக்கள், நம்ம யூடியூப் மீடியாக்கள் தான் அது காரணமாக இருந்தோம். அதை வந்து விஜய் அறுவடை பண்ணிட்டார். அது யார் எதிர்பார்க்கல. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சீமானோ அண்ணாமலையோ சவுக்கு சங்கரோ எடப்பாடியோ இவங்கெல்லாம் பேசுனாங்க, ஆனால் அவங்க அறுவடை பண்ணலை. அறுவடை பண்ணது என்னமோ ஐயா விஜய் தான். நன்றி. நன்றி.